இன்னைக்கு நம்ம சென்னையோடைய தரமான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பாட்டான சவுகார்பேட்டைக்கு தான் நாம இப்ப வந்திருக்கோம். அப்பா அப்பா எனக்கு பேலு பூரி வேணும். பேலு பூரி பூரி ஒரே கப்ல 2 ஸ்டார் லவர்ஸ் மாதிரி குடி போறோம். போயிட்டே கடப்பா. எதுக்குடா வரீங்க எங்கலாம்? என்ன நாளமா? இன்னொன்னு போடுற. என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். இந்த வண்டி நித்தர் தான் பெரிய பாடா இருக்குடா அப்பா. இப்படி எல்லாரும் வழி அடிச்சுண்டா அவளும் வர முடியாம நாமளும் போக முடியாம டிராபிக் ஜாம் ஆகி கிரிட் லாக் ஆயிடும். அப்பா சொல்லு என்னாச்சு? முடியல. வெல்கம் டு சவுகார்பேட் வடக்கன் ஏரியா. இந்த ஒரே ஸ்ட்ரீட்லயே வந்து பார்த்தா எப்படியோ ஒரு 20-30 கடை இருக்கு. இந்த சாண்ட்விச் இந்த கடைலாம் இருக்கு. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இந்த காக்கடா ராம் பிரசாத் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல ரொம்ப ஃபேமஸான கடைன்னு இதுதான் சொன்னாங்க. சரி வாங்க நம்ம தம்பியை உள்ள அனுப்பியிருக்கோம். அவன் என்ன வாங்கிட்டு வரான்றத பார்க்கலாம். என்ன பேரு இது? அச்சடி உள்ள உள்ள வந்து அந்த போட்டு இருக்கோம். வெள்ளமா இல்ல வெள்ளம் இல்ல சிறுபருப்பு. அருமையா இருக்காப்ல, அருமையா இருக்காப்ல. டேஸ்டியா ஸ்வீட்டு காரம் சேர்ந்து புதினா சட்னி அந்த ஸ்வீட் வேற லெவல் இருக்கு. என்ன நாளமா மத்த கடையில அடுத்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா என்னது ஆலோ டிக்கி. அடுத்த ரவுண்ட் வந்துருக்கோம். எவ்வளவு வந்து 120. ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட கச்சோடி எவ்வளவு? ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட கச்சோடி வந்து 40 ரூபா. அது ஒரு 40. இது ஒரு 120. இது ஒரு 120. இந்த 120 எப்படி இருக்கு பாத்தலாமா? 2 ஸ்பூன் என்னட்டியா? 2 ஸ்பூன். நானே மனுஷன். நம்ம ஸ்பூன்லாம் வேலைக்கு ஆகும் சரியா? ஸ்பூன்ல சாப்பிட பரம்பரை கிடையாது. இது பன்னீர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பச்சை மாதிரி அடியில வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதுளம்பழம், தயிர், அப்புறம் பார்த்தோன்னா இது ஓமப்பொடி, உருளைக்கிழங்கு, மேல வந்து பன்னீர், ஆனியன், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஸ்வீட்டு, காரம், புளிப்பு, தயிர் புளிப்பு, அப்புறம் மாதுளம்பழம் அதெல்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி மிக்சிங்கா. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. அருமையா இருந்தாப்ல. ஃபர்ஸ்ட் கடையே வேற லெவல்ல இருந்தாப்ல. அடுத்ததா இதுக்கு ஆப்போசிட்லயே இது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான என்னது ஜிகர் தண்டா தூதா லெஸ்ஸி கடைக்கு தான் போறோம். நல்ல ஃபேமஸான லெஸ்ஸி கடை. சரி வாங்க போலாம். ரெண்டு கப் ஒரே கப்ல 2 ஸ்டார் லவர்ஸ் மாதிரி குடி போறோம். ஆக்சுவலா இன்னொருத்தர் இருப்பாரு, அவரு கொஞ்சம் நல்லா இதுவா இருப்பாரு. அவங்க பையன் போல அந்த கல்ல நம்ம பிரதர் ஒருத்தர் வேலை செய்வாங்க உபேந்திரன் சொல்லிட்டு அன்னைக்கு நான் கேட்டு பாருங்க. நம்ம பிரதர் தான். ரேட் ஏன் பண்ண மாட்டாரு, கொஞ்சம் நல்லா போகுது. நிறைய ஊத்தி கொடுத்தாரு. லெஸ்ஸியும் இந்த இதுவும் சாப்பிட்டதே எப்பா அதுவே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. பத்து எதனா டிஃப்ரெண்டா இருக்குது, எதனா சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஒரே ஸ்ட்ரீட்லயே வந்து பார்த்தா எப்படியோ ஒரு 20-30 கடை இருக்கு. இந்த சாண்ட்விச் இந்த கடைலாம் இருக்கு. இப்போ நம்ம பானிபூரி சாப்பிடலாமா முறுக்கு சாண்ட்விச் ஏதாச்சும் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று, பானிபூரி இல்ல முறுக்கு சாண்ட்விச் இதுல ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவோம். எங்க கூட்டம் இருக்கோ இல்லையோ இந்த பானிபூரி கடையில மட்டும் தான் இவ்வளவு கூட்டம் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வர பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து பானிபூரி கடையில தான் நின்றுட்டு இருக்காங்க. சரி வாங்க, கூட்டம் அதிகமா இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு போவோம். எப்படி இருக்கியா? தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியாது. ஒரு பீஸ் நீ கேட்டு சாப்பிட போறேன். அப்பதான் பானிபூரி. சமகாரம் ஹெவி காரம். நான் ஜிவ்வுன்னு ஏறாப்ல.
ஐயோ பயங்கரமா ஏறுதுடாப்பா. எக்ஸ்ட்ரா ஒன்று குத்துருக்கா போல. இதில் ஏதோ தண்ணிலாம் இல்லை, வெறும் இந்த சுண்டல் இது மட்டும் தான். அருமையாக இருந்தாப்ல. உனக்கு ஒன்று ஃப்ரீயா? சாப்பிட்டது ஃபுல்லா சட்டையரா ஊத்திட்டு இருக்கா. அப்பா அப்பா எனக்கு பேலுபூரி வேணும். பேல்பூரி யாரு? கடை பேர் என்ன பேரு? கடை பேரு காட்டா ஸ்பைசி. ஆ? காட்டா ஸ்பைசி. காட்டா. ஓகே. அருமை அருமை. தேங்க்யூ. இதை எப்படி சாப்பிடணும்ட்டு ஐயா ஒரு வழிமுறை கொடுத்துருக்கிறாரு. இப்படி பிடிச்சி ரெண்டையும் பிடிச்சி அப்படி உடைச்சி அப்படி எடுக்கணும். லேஸ் மேலே வரல, உருளைக்கிழங்குல லேஸு. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஸ்டஃபிங்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. எதையும் டீசெண்டாலாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி கையில எதுலாம் ஒளிவிட்டு சாப்பிட முடியும். ஏன்னா எல்லாமே இந்த சீஸ் தயிர் இதெல்லாம் போட்ட உடனே கையில இருந்து அப்படியே பிதுங்கிட்டு வந்துடுது. சேட்டுங்க சாப்பிட்ற இந்த ஸ்வீட்ஸ் நான் சாப்பிட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும். சூப்பரா. ஒண்ணு மட்டும் கொண்டா. சாப்பிட்டோன்னா மணியனாக்கு ரொம்ப காரம் எடுத்துச்சு வேல, அதனால ஒரு கரும்பு ஜூஸ் குடி. ஆர்வத்துல காசு விட்டு வந்து காசு கொடுக்காம வந்துட்டாரு. இப்பதான் கொஞ்சம் லைட்டா காரம் வாயில இருந்து போயிருங்களா. ஓர ஹெவி காரம். எல்லா கடையிலயுமே சும்மா பின்னு பின்னு பின்றாங்க ஸ்நாக்ஸ்ல இருந்து. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் போதும். நம்ம அடுத்தது பார்த்தா ஜிலேபி சாப்பிடுவோம். ஜிலேபி சவுகார்பேட்ல ஜிலேபி சாப்பிடுவோம். ஸ்வீட் ஐட்டமா போலாம். இதுக்கப்புறம் காரம் போதும், ரொம்ப வயிறுல எரியுது. வண்டி விடுறதா பெரிய டாஸ்க். இங்க சாப்பிட்ற வர்றதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்ல, இந்த வண்டி விடுறதுதான். இங்க நித்தாத அங்க நித்தாத, இங்க பார்க்கிங் கிடையாது அங்க பார்க்கிங் கிடையாது. போயிடுவான். வண்டி நிறுத்தத்துக்குள்ள போதும் ஆயிடுது. பேசாம பஸ்லயே வந்துடலாம் போல. பஸ்ல வந்து இல்ல ஆட்டோல எதனா புக் பண்ணிட்டு வந்துட்டு ரேபிடோல எல்லாம் வந்துட்டு அப்படியே இறங்கிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு திருப்பி ரேபிடோ புக் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அப்படிதான் இருக்கும் போல. இங்கெல்லாம் வந்து வண்டியெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க தயவு செஞ்சு. ஜிலேபி ஏதோ முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஒரு பிளேட்டு 30 ரூபாய். 6 பீஸ் 5 பீஸா? 6 பீஸ் 30 ரூபாய். ஸ்வீட்டு அப்புறம் புளிப்பு. லைட்டா புளிப்பா இருக்குல்ல, லெமன் போடுவாங்க கொஞ்சம். லைட்டா புளிப்பா இருக்குது, லெமன் எதோ ஊற்றுவாங்க போல. புளிப்பு ப்ளஸ் அந்த ஸ்வீட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கோம். காரமாக சாப்பிட்றோம், திதிப்பா சாப்பிட்றோம். காரமாக சாப்பிட்றோம், திதிப்பா சாப்பிட்றோம். இப்போ எதனா ஐஸ்கிரீம் மாதிரி எதனா சாப்பிட்லான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபைனலா ஐஸ்கிரீமோட கதையை முடிக்க போறோம். ஓவரா மெல்ட் ஆயிட்டு இருக்காப்ல. இதுக்கு மேல வயிறு காலி இல்ல. ஐஸ்கிரீம் கடை வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே கரெக்டா அந்த ஹைகோர்ட்ல இருந்து நம்ம உள்ள வரோம்ல அந்த என்ட்ரன்ஸ்லயே இருக்கும் ஐஸ்கிரீம் கடை. ஸ்நாக்ஸ் கடை இதுதான் அதுதான் அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்காலாம் வந்து நல்லா இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியல. எல்லா கடையிலயும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கு. ஃபைனலா வீடியோவோட எண்டு கொண்டோம். ஒரு ஐஸ்கிரீமோட இந்த கதையை முடிக்க போறோம், இந்த வீடியோவை முடிக்க போறோம். இதுக்கு மேல எல்லாம் சாப்பிட முடியாது. நீங்க வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்ல வாங்க. ஈவினிங் டைம்ல வந்தா செம்ம ஜாலியா ஃபன்னா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். சரி, ஓகே. இதே மாதிரி அடுத்த ஸ்பாட்ல பார்ப்போம். ஓகேவா?
இதே மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டான ஸ்பாட்டில் பார்க்குற வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.